ஹே அண்ணி அங்காருமி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி டேங் எஃப்எஃப் இல்லீகல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ யாராச்சும் வந்து இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன்டா. ஸோ ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எஃப்எஃப் ரிலேட்டடாக ஒன் ஷாட் ரிலேட்டட் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் கேளுங்கடா. அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிங்க நான் ஓகேன்னு சொல்லுவேன். பட் அதுக்கப்புறம் மறந்துடுவேன். அதான் உங்ககிட்ட ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டேன், ஓகேவா? அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் யாருமே புரியல, தலைவலிக்குலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த பாட்டில் உங்களுக்கு எல்லாமே புரியும், ஸ்டோரி லைன் எப்படி அப்படின்னு. சரியா? ஓகேடா, நம்ம வந்ததே லேட்டு, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து போயிடலாம். இப்போ தேங்கும் வியும் உங்கள் பக்கத்துலேயே தூங்கியிருப்பாங்க. இன் ஃப்ளாஷ்பேக் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கீங்க. வந்து இப்போ தான் 10th வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நல்ல மார்க்லாம் எடுத்திருப்பீங்க. உங்கள் அம்மாக்கிட்ட வந்து ஹாப்பியாக சொல்லலான்ட்டு வந்திருப்பீங்க. ஓடி வாரீங்க. இந்த சைடு உங்கள் அம்மா தான் கார்டனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, என்ன நேஹா, நான் வந்து 10th நல்ல மார்க் எடுத்திருக்கேம்மா. எனக்கு தெரியுமே, என் பேபியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ எடுப்பேன்ட்டு. ஆமாம், இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, நான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன். நம்ம நெக்ஸ்ட் வீக் கொரியா போகிறோம்மா. என்னது கொரியாக்கா? ஏம்மா? உங்ககிட்ட இதை பற்றி பேசலான்ட்டு இருந்தேன். நம்ம ஈவினிங் டின்னர் வந்து வெளில சாப்பிடலாம். அப்போது உங்ககிட்ட நான் சொல்கிறேன், ஓகேவா? சரிம்மா, நீ சொல்லிக்கோ. அண்ட் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கலான்ட்டு இருக்கேன். கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுக்குறியா என்ன? அதுக்கு இல்லாமலா, கபோர்டில் இருக்குது. அண்ட் நீ கார்டு எடுத்துக்கோ, ஓகேவா? ஓகேம்மா. அப்படின்ட்டு நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, ஸோ பார்க்க ஒரு மாதிரி செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக தான். ஸோ ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பைக் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு பைக் ட்ரைவ்னா பிடிக்கும். பட் வந்து நீங்கள் இப்போ பண்ணக்கூடாது. பட் இல்லீகல் தான் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வெளில பார்ட்டிக்கு போகலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போகிறீங்க. அங்கே போயிட்டு ஒரு 5:30 தான் இருக்கும். அவங்கெல்லாம் உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு, அச்சோ இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்களே, நம்ம 18 தான் ட்ரிங்க்ஸ் பண்ண முடியும், இப்போ போனால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி கடுப்பேற்றுவாங்க. என்ன பண்ணுறது? சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஏய் நேஹா, ஏன்டி இவ்வளோ லேட்டு? அதுவா, எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு, நான்லாம் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லவே இல்லை. தெரியும்டா நீ சொல்லியிருக்க மாட்டேன்ட்டு, எனக்கு தான் உன்னை பற்றி தெரியுமே. சரி, அமௌண்ட் கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்க அமௌண்ட்லாம் எடுத்து அந்த டேபிளில் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் பாக்கெட்லேருந்து உங்கள் கார்டு எடுக்கிறீங்க. ஏய், என்னடி கார்டு எடுத்துகிட்டு வந்துட்ட? ஆமாம், எங்கள் அம்மா நான் கேட்டால் கொடுப்பாங்க. நீ எல்லாம் பெரிய ஆள். நான்லாம் எங்கள் வீட்டில் கார்டு கேட்டேன்னா செருப்படி தான் விழும். நீ நல்ல பொண்ணு மாதிரி இருக்கணும். நீ கிளப்பு பப்புன்னு சுற்றினா உனக்கு தருவாங்களா என்ன? சரி, என்ன பிளான்? நம்ம வந்து நீ பைக் கொண்டு வந்திருக்கியா நேஹா? ஆமாண்டா. சரி, நம்ம வந்து ஒரு ட்ரைவ் போகலாம் எல்லாரும். அப்படியா சொல்கிற? ஆனால் நமக்கு தான். ஏய், இது இல்லீகலாக ரேசிங் நடக்குது. ஸோ அதர் கண்ட்ரிலேருந்து செம்ம ஹேண்ட்ஸமான பாய்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஏய் ஜாரா, உண்மையாவா? ஆமாண்டி, உண்மையாக தான். எல்லோரும் வந்திருக்காங்க. சைனா, கொரியா, ஜப்பான், ஸோ அந்த கண்ட்ரி அதர் கண்ட்ரி நிறைய கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்கடி. அவங்க போயிட்டு யாராச்சும் ஒரு பையனை பிக்கப் பண்ணலாம். அப்போ ஜோசப் பண்ணிட்டு, ஏய் அவகிட்ட போய் சொல்கிறியே அவளாச்சும் லவ் பண்ணுறதாச்சும். அப்போ நீங்கள் என்னடா என்னை பார்த்து என்ன சாம்பார் மாதிரி தெரியுதா? இப்போதைக்கு லவ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். அதுக்குன்ட்டு என்னை சாம்பார்னு சொல்லிடுவேன் என்ன? ஏய், நான் எப்படி உன்னை சாம்பார்னு சொன்னேன்? நீ தாண்டி சொன்ன. ஓ, நான் சொன்னேன்னா? சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பைக்கில் ஏறிட்டு உட்காடுறீங்க. அண்ட் வந்து உங்கள் பின்னாடி சாரா தான் உட்காந்துட்டு இருக்கா. ஏய், நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம், நீ வந்து தான் ரேஸ் பண்ணுற, ஓகேவா? உன் கூட நிறைய பேர் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஆமாம், பண்ணிப்பாங்க. ஆனால் அமௌண்ட் கட்டவா போகிறீங்க? அமௌண்ட் கட்டி தானே ஜாயின் பண்ணணும். சரி ஓகே,
ஆனால் நான் கார்டு தானே கொண்டு வந்திருக்கேன் சாரா. பரவாயில்லடி, கார்டு தான் கொண்டு வந்திருக்கேன், நாங்கள் எல்லோரும் பே பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் நீ வந்து எடுத்துட்டா எங்களுக்கு ஓகேவா? நீ தான் வின் பண்ணுவேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து உங்களை பூஸ்ட் பண்ணுறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்போ சாரா வந்து ஒரு கார்டு எடுத்து நீட்டுறா. என்னடா இது, இதுதான் உன்னோட கார்டு, ஸோ இதை வச்சு தான் நீ வந்து ரேசிங் பண்ண போகிற, புரியுதா? ஓகே, இப்போ நீ போயிட்டு அங்கே போய் நில்லு, உன் பைக் எடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பைக் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு நிற்கிறீங்க. ஒரு ஷார்ட் தான் போட்டிருக்கீங்க, மேலால் வந்து ஓவர் கோட் மாதிரி ஒரு மாதிரி போட்டு. ஸோ உங்கள் ஹிப் வந்து நல்லாவே ரிவீலாக தெரியுது. ஸோ முன்னாடி இருக்க பட்டன்ஸ்லாம் வந்து அப்படியே கழட்டி விட்றீங்க. ஸோ அது ஷர்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து அப்படியே எடுத்து விட்றீங்க. உங்கள் ஹிப் வந்து அப்படியே ரிவீலிங்காக தெரியுது. அண்ட் உங்கள் பக்கத்தில் ஒரு பர்சன் நிற்கிற, நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. பட் சரியாக ஃபேஸ் தெரியல, ஏன்னா அவன் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கான். இப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் ஹெல்மெட்டை தேடுறீங்க. அச்சோச்சோ, ஹெல்மெட்டை காணோமே. சாரா, என்ன நேஹா, ஹெல்மெட்டை காணோண்டி, இரு நான் எடுத்து கொண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்து கொண்டு கொடுக்குறா. ஸோ நீங்கள் அப்போ தான் அந்த ஹெல்மெட்டை போடுறீங்க. போட்டுட்டு செம்ம கெத்தாக ஆகிக்கிறீங்க. அண்ட் வந்து உங்கள் பக்கத்தில் நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ரேஸ் பண்ணுறதுக்காக இருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு 18 ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ தான் உங்களுக்கு 15 முடிஞ்சு 16 ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த மாதிரி ஏஜ் தான். அண்ட் வந்து நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைனலி வந்து அந்த ரேஸுக்காக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து பக்கத்து சில கேர்ள்ஸ் வந்து டேயாங்னு கத்துறாங்க. என்னடா இது, யார் அந்த டேயாங் அப்படின்னு பார்த்தா அவங்க இந்த ரைட் சைடு ஒரு பர்சன் வந்து நிற்காரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். வாவ், இதுதான் டேயாங்கா? யார் தான் இவனை பார்த்தா கத்த மாட்டாங்க, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். யாருக்கு கொடுத்து வச்சுருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரேஸுக்காக நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹெல்மெட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கலட்டுறீங்க. ஸோ இவ்வளோ நேரமாக அந்த கேர்ள்ஸை பார்த்து ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுத்துட்டு இருந்துப்பான். ஸோ நீங்கள் ஹெல்மெட்டை கலட்டினதுக்கப்புறம் உங்களை அப்படியே பார்க்குறான், வச்ச கண் வைக்காமல் அப்படி இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு 1 மினிட் வந்து ஃப்ளிஞ்ச் ஆகிடுறான். யார் அந்த பொண்ணு, நம்ம வேறு, ஷோ மை காட், இப்படி இருக்காளே, செம்ம டக்கராக வேற இருக்கா. தயாங்கா, நீ வந்தது ரேஸ் பண்ணுறதுக்கு, இந்த பொண்ணை பார்த்து ஜொல் ஊற்றுறதுக்கு இல்லை. உன் மைண்ட் எங்கடா போகுது அப்படின்னு பார்த்தா அவன் வந்து உங்கள் ஹிப்பையே பார்த்துட்டு இருக்கான். ஸோ செம்மையாக இருக்குது அந்த ஹிப்பு. அந்த ஹிப்புக்கிட்ட ஒரு மோல் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து தயாங்கா, ஏன்டா நீ தான் பொண்ணுங்க பக்கமே போக மாட்டியே, செம்ம கெத்தாக இருப்பேன், ஆனால் இவளை பார்த்து ஏன்டா இப்படி வலிகிற? அவள் வந்து நம்மளை பார்க்குறாளா என்ன, இது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ரேஸை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் அவனுக்கு வந்து என்ன இவளும் பார்க்குறா, ரேஸ் முடிஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து சேரப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு 10 பேர்கிட்ட இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து நேஹா அப்படின்னு சொல்லி கத்தி செம்மையாக சேரப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் தான் அந்த இதில் வந்து செம்மையாக ரேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்களே, ஆனால் உங்களுக்கு சேரப் பண்ணது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா தேங்கே எல்லாம் சேரப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவனுக்கே எல்லோரும் சேரப் பண்ணுறாங்க? ஓ, இவன் செம்மையாக ரேஸ் பண்ணுவேன் போல். பார்க்க கொரியா சைனா பையன் மாதிரியே இருக்கான். ஆனால் நேஹா, இவன்கிட்ட நம்ம தோற்றுறக்கூடாது. பையனாக இருந்தால் என்ன, உன்னால் முடியும். ஆனால் ஆள் பல்காக இருக்கானே, என்ன ஹைட்டு, நமக்கு கால் வேறு எட்டுதில்ல, ஒரு காலை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே நேஹா, கெத்தை விட்டுறாதடி, கெத்து முக்கியம், உயிரே போனாலும் கெத்தோடைய சாகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக வந்து பைக்கை வந்து முறுக்குறீங்க. இந்த சைடு டேங்கும் முறுக்குறான். அப்படியே அந்த இன்ஜின் வந்து ஃபயர் வந்து அப்படியே ரிலீஸ் ஆகுது. ஸோ கோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்படியே போயிடுறீங்க. அந்த சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஃபைனலி வந்து 3, 2, 1 கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் ஷவுட் வந்து கேட்குது. அண்ட் நீங்களும் தேங்கும் உங்கள் பக்கத்து நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருமே ரேஸ் பண்ணுறீங்க.
செம்மையா அந்த ரேசிங் போகுது. ஸோ ஃபைனலி தாங் வந்து உங்க முன்னாடி போயிடுறான். நீங்க 4வது நிக்கிறீங்க. ஆனா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரேஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்ப நீங்க ஹெல்மெட்ட வந்து ஃபுல்லா தானே கவர் பண்ணியிருப்பீங்க. உங்க ஐஸுக்கிட்ட லைட்டா வந்து அந்த கிளாஸ் இருக்கும்ல, அத வந்து ஓப்பன் பண்ணி விட்றீங்க. ஸோ நீங்க வந்து தேங்க் கிட்ட தேங்க் பக்கத்துல ஆவரேஜா போயிட்டு இருக்கீங்க 2 பேருமே தான். ஸோ 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு இருக்கும்போது, நீங்க தேங்க பார்த்து லைட்டா ஒரு விங்க் பண்றீங்க. அவ்வளோதான் அவன் ஃப்ளிஞ்ச் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நீங்க வந்து அவனுக்கு முன்னாடி வந்து ஓவர் கம் பண்ணிட்டு, நீங்க வந்து போயிடுறீங்க. அப்ப தேங் வந்து 5த்துல போய் நிக்கிறான். என்னடா நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டா, "டேய் தேங்கா உன்ன பார்த்து ஜர்க்குட்றியேடா, டேய் சீக்கிரம் போடா போடா" அப்படின்னு சொல்லிட்டு தேங் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து முன்னாடி நின்றுடுறீங்க. பட் தேங் வந்து செகண்ட் தான் வாரான். ஐயோ போச்சு, டேய் சோளமுத்தா போச்சா? அப்போ வந்து தேங்கோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, ப்ரோ என்ன ப்ரோ ஒரு பொண்ணுக்கிட்ட தோத்துட்ட. டேய் ஆண்டனி தயவுசெய்து தள்ளி நில்லு. ப்ரோ இல்லை ப்ரோ என்ன ப்ரோ போயும் ஒரு பொண்ணுக்கிட்ட தோத்துட்ட. நான் கேள்விப்பட்டேன் ப்ரோ, அவள் தான் இங்கே செம்மையாக ரேஸ் பண்ணுவாளா. ஆனால் நீ வந்தா நீ அவளை வின் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தான் நான் அவளை இங்கே உன்னை கூப்பிட்டு வந்தேன். போயும் ஒரு பொண்ணுக்கிட்ட தோத்துட்டியே. டேய் கடுப்பேத்தாத, இந்த சைட் போயிடுற டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனியை தள்ளி விட்டு தேங் இறங்கி வந்து போயிடுறான். நீங்கள் அவங்க முன்னாடி நின்றுட்டு உங்கள் பைக்கில் அப்படியே ஏறி உட்காந்துட்டு செம்மையாக கெத்தான் அவங்க ஹெல்மெட்டை கழட்டுட்டு தேங்கை பார்த்து அப்படியே வின் பண்ணுறீங்க. யாரா இவ ஒரு கண் அசைவில் எனக்கு கொண்டுட்டாளே. ஏய் தேங்கா, இது மட்டும் நம்ம பிரதருக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு கலாய்ச்சி தள்ளுவானே. இப்போ என்ன பண்ணுறது? நான் வேறு அவன்கிட்ட சவால்லாம் போட்டு வந்திருக்கேன், இந்த மேட்சும் நான் வின் பண்ணிடுவேன்ட்டு. பட் தோற்று போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் கடுப்பாக அந்த பக்கத்தில் பார் இருக்கும், அங்கே போயிட்டு குடிக்கிறான். ஸோ அது வந்து ஒரு மேட்ச் சென்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே எல்லாமே இருக்குது. அந்த சைட்டில் போயிட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்து தேங்க் மேலே போய் உட்காடுறீங்க. அப்படியே ஒரு மாதிரி கெத்தா காலுக்கு மேலே காலை போட்டு. ஸோ தேங்களை பார்த்துட்டு என்னப்பா வேணும்? ஒன்றும் இல்லை சும்மா தான். ஆ சும்மாவா? சும்மானா இங்கெல்லாம் இருக்கவனை எழுந்துட்டு போ. ஓ தோற்று போயிட்டோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ட்ட நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் என்னப்போ உனக்கு வேணும்? அதான் நீ வின் பண்ணிட்டல, மூட்டு போடி. மூட்டு போ. ஆனால் நான் வந்த விஷயமே வேறு. என்னது? அதுவா, எனக்கு இந்த சுற்றி வளைச்சி பேசுகிற விஷயம்லாம் எனக்கு செட் ஆகாது. நீ வந்து நான் வந்து வின் பண்ணிட்டேன்ல, நீ என்கிட்ட தோத்துட்ட. ஆனால் இப்போ ரூல்ஸ் படி உன்னோட பைக்கை நான் எரிக்கணும். ஆமாம்ல, என் பைக்கை நீ எரிப்பல்ல, அதானே ரூல்ஸு. ஆனால் நான் வீட்டுக்கு பைக் இல்லாமல் போனேன்னா இனி என் அப்பா எனக்கு பைக்கே தர மாட்டானே. இப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நான் உன் பைக்கை எரிக்கக்கூடாதுன்னா நாளைக்கு ஃபுல்லாக என் கூட நீ வந்து டேட் பண்ணு. உன்ன மாதிரி ஹேண்ட்ஸமான பையனை டேட் பண்ணுறதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை சாம்பார்னு கலாய்க்கிறாங்க. நான் உன்கிட்ட சாம்பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணு. ஸோ வந்து நீ கூட டேட்டுக்கு வர ஓகே அப்படின்னா நான் வந்து உன் பைக்கை எரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே நான் உன் கூட டேட் வரேன். ஆனால் எனக்கு என்ன சொல்லு தேங்க். உன் பேர் என்ன? என் பேர் நேஹா. ஓ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நைஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு நீங்கள் 2 பேரும் இந்த நம்பரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த டைம் வந்து ஜாராவும் ஜானும் ஜோசப்பும் பார்த்துட்டு, டேய் நேஹா இங்கே கிட்ட வாவேன். என்ன நீ அந்த பையனுக்கு ரூட் விட்ற போல் என்ன கூப்பிட்ருக்கியா? ரூமுக்கு கூப்பிட்ருக்கியா? ஏய் அல்ப, நான் ரூமுக்கெலாம் கூப்பிட்டல. இன்றைக்கி வந்து லூசரை வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்க பைக்கை எரிக்கணும்ல. ஆனால் நான் தயங்கோட பைக்கை எரிக்கலை. அதுக்கு பதிலாக என் கூட 1 டே டேட் வரையா அப்படின்னு கேட்டேன். அவனும் எதுவுமே யோசிக்காமல் ஓகே சொல்லிட்டான்.
சரி ஓகே, வந்த சான்ஸையே மிஸ் பண்ணுவான். ஸோ நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு நான் டேட்டுக்கு போகலான்னு இருக்கேன். என்னடி சொல்கிற? டேட் போக போறியா என்ன? ஆமாம், நீங்கள் எல்லோரும் என்ன சாம்பார்னு சொன்னீங்க. நான் சாம்பாரில் நிரூபிக்கணும்ல, அதுக்கு தான். சரி என்னமோ பண்ணு, இந்தா உனக்கு வின் பண்ண அமௌண்ட்லாம். ஸோ அவங்கெல்லாம் அவங்க அமௌண்ட்டை எடுத்துக்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவை நீங்களும் அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறீங்க. ஸோ இந்த சைடு வந்து நீங்கள் உங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுக்கு வந்து அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. ஒரு சைட்டில் வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் கால் அட்டன் பண்ணி, ஹலோ யார்? நான் தான் தயா, இதான் என் நம்பர், சேவ் பண்ணிக்கோ. நான் வந்து சேவ் பண்ணலான்னு மறந்துட்டேன், பட் இப்போ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டே அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறீங்க. ரைட்டாக உங்கள் லிப்ஸில் ஸ்மைல் வருது. ஸோ இந்த சைட் நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட தான் போகிறீங்க. ஸோ உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, நேஹா ஏம்மா இவ்வளோ லேட்டு, டைம் ஆச்சுல, டின்னர் போகணும். மம்மி சாரி, நான் வந்து ரேஸுக்கு போனேன். என்னது ரேஸுக்கு போனியா? ஏதாச்சும் அடிபட்டுருச்சான்னு? இல்லைம்மா, நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கில் நீங்கள் அமௌண்ட்லாம் வச்சுருப்பீங்க. அமௌண்ட் கட்டி தான் நீங்கள் ரேஸுக்கு போவீங்க. உங்கள் அம்மா முன்னாடி அந்த அமௌண்ட்லாம் அப்படியே கொட்டுறீங்க சோஃபாவிலேயே. உங்கள் அம்மா அதை பார்த்துட்டு, ஏய் என்னடி நீ வர வர ஓவராக போகிற நேஹா. அது அம்மா, ஆனால் ஒன்று, நான் கொரியா வரேன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்போ தான் நான் கொரியா வருவேன், இல்லையே நான் ரிட்டன் இங்கேயே வந்துடுவேன். என்னடி சொல்கிற? ஆமாம், நான் கொரியா வரேன். சரி சொல்லு என்ன? என்னை ரேஸ் பண்ண அலோவ் பண்ணும். ஏய் ஆனால் உனக்கு இன்னும் 16 வயசு கூட ஆகலை. நம்ம இங்கே இல்லீகலாக நீ ரேஸ் பண்ணுறதே பெரிய ப்ராப்ளம் ஆகிரும்ன்ட்டு இருக்கேன். அதுவும் நீ சவுத் கொரியா போயிட்டு ரேஸ் பண்ணணும்னு சொல்கிறேம்மா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டு உனக்காக வாரேன்ல, இதை கூட நீ எனக்காக பண்ண மாட்டியா அப்படின்ட்டு நீங்கள் நைட்டாக கோச்சிக்கிறீங்க. சரி ஓகே, இந்த அமௌண்ட்லாம் என்ன பண்ண போகிறேன்? வேற என்ன, என் கபோர்டில் அப்படியே போய் வச்சுக்க வேண்டியதான். அவன் எவ்வளோ இருக்குடி? அதுவா $50,000. $50,000? இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதை வச்சுக்கோ, உன்னோட அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம், யூஸ் ஆகும் ஃப்யூச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்படி தான்டா ஏர்ன் பண்ணுவீங்க. அண்ட் உங்கள் அம்மா வந்து ஒர்க்கு போவாங்க. பட் நீங்களும் வந்து ஒர்க் போகலான்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் சின்ன பொண்ணுல, உங்களுக்கு வந்து அப்பா கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து மந்த்லி ஒரு டைம் வந்து ரேஸ் போவீங்க. அதில் வர அமௌண்ட்டை வச்சு தான் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. சார் இது வந்து உங்கள் அம்மாவும் தான். அவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நேஹா நீ வந்து ரெடியாக நம்ம போகலாம். அம்மா நான் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டேன், நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் தான். உங்கள் அம்மா வந்து கார் வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் ஓரளவு வெல் செட்டிலாக தான் இருப்பீங்க. அண்ட் வந்து அப்படியே ஒரு பீச் ரெஸ்டாரண்ட் தான் போகிறீங்க. ஆல்ரெடி அவங்க அம்மா வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் உட்காந்துட்டு இருப்பார். ஸோ இது யார்? இதுவா, உன்கிட்ட நான் சொல்லலான்ட்டா இருந்தேன், பட் ஓகே நான் உன்கிட்ட இதை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு அவர் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு, நேஹா நான் உன்கிட்ட இதை ஆல்ரெடி சொல்லலான்ட்டு இருந்தேன், பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இவரை இந்த 2 மந்த்தாக தான் எனக்கு தெரியும், பட் நான் மேரேஜ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கொஞ்சம் தயங்கியே சொல்கிறாங்க. மா கங்க்ராச்சுலேஷன், இதில் என்ன இருக்குது, மேரேஜ் பண்ணிக்கோங்கம்மா, நீங்கள் எவ்வளோ நாள் தனியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க. ஸோ அந்த பக்கத்தில் இருக்க அந்த பர்சன் வந்து, நேஹா உனக்கு இது ஓகேவா? ஆனால் என் 2 பசங்கக்கிட்டே நான் சொல்லும்போது எவ்வளோ கத்துனாங்க தெரியுமா? இந்த வயசில் உனக்கு எதுக்குயா மேரேஜ்னு கேட்டாங்க. ஆனால் நீ இவ்வளோ கிளவராக இருக்க, ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து உங்கள் ஹேரை ரப் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு, எனக்கு என் அம்மா மாதிரி, அண்டு எனக்கு அப்பா இல்லாத குறை, பட் உங்களை பார்த்தா நீங்கள் எனக்கு அப்பா இருந்தால் ஓகே. அது வந்து எப்படின்னா, என்னை ஓவராலாக ரூல் பண்ணக்கூடாது, என்னை ஃப்ரீயாக விட்டால் உங்கள் எல்லாருக்குமே நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூலாக சொல்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க, அம்மா உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து கிம். ஓ கிம்மா, நைஸ் நேம். இப்போ நீங்கள் கொரியாவா?
என்னை பார்த்தா தெரியலையா? ம். தெரியுது. ஆனா கொரியன், சைனீஸ், ஜாப்பனீஸ்ல எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதான் கேட்டேன். ஓ! அப்படியா? அம்மா இன்னொரு விஷயம். என்ன நேஹா? சாப்பிடுமா. அது இருக்கு. நாளைக்கு வந்து நான் ஒரு பையன் கூட டேட் போறேன். என்னது டேட் போறியா? ஆமா. ஏய் மா டேட் போறேன் அவ்வளோதான். அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுறீங்க. சரி ஓகே உங்கள் அம்மா வந்து உங்களை ஃப்ரீடமாக விடுவாங்க. பட் நீங்கள் எந்த தப்புமே பண்ண மாட்டீங்க. ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டாக வருவீங்க. டாப்பர் வேறு. ஸோ அதனால் உங்கள் அம்மா கண்டுக்க மாட்டாங்க. ஓகேன்னு விட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் அவர் கூடயும் பேசிட்டு அப்படியே உங்கள் அம்மா கூட தான் போகிறீங்க. ஸோ அவர் வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு சரி ஓகே நம்ம வந்து இன்னும் ஒரு 1 மந்த்தில் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கூட காரில் தான் போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு மே மேரேஜா அப்படி ஜாலி தான். அதான் நீ கொரியா போகிறேன்னு சொல்லி லாஸ்ட் 2 மந்த்தாக சொல்லிட்டு இருக்கல்ல. இப்போ தானே தெரியுது சைடில் எப்படி மா வேறு லெவல்மா உன்கிட்ட இருந்தால் நிறைய கற்றுக்கணும். ஏய் நேஹா நான் அம்மாடி. நீ முதல்ல அவரை வந்து மேரேஜ் பண்ண சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நல்லா வச்சு கலாய்க்கலாம்ல. சூப்பராக இருக்குல்ல. சரி ஓகே. யார் அந்த பையன் யாருக்கும் நீ டேட் போகிற? அதுவா டேங்கூர் பையம்மா. அவன் வந்து என் கூட ரேஸுக்கு இருந்தான். அண்ட் வந்து என்கிட்ட வந்து தோத்துட்டாங்கம்மா. ஆனால் அவன் பைக்கை எரிக்கணும். ஆனால் அவன் சொன்னான் என்கிட்ட பைக்கை எரிச்சு அப்படின்னா என் அப்போ நீ பைக்கையும் வாங்கி தர மாட்டான்ட்டு. ஸோ பார்க்க எனக்கும் பாவமாக இருந்துச்சா சரி என் கூட டேட் வந்தேன்னா நான் பைக்கை எரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏய் ரேஸுக்கு போனால் பைக்லாம் எரித்து ஃபன் பண்ணுறல்ல. பாவுண்டி அந்த பையன். அதாங்கம்மா அவன் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தான் தெரியுமா? அப்படியா? ஆனால் அந்த பையன் பேர் ஏதோ நீ சொன்ன. ஆனால் அம்மா பையன் பேர் வந்து நான் க்யூட்டாக டேட்டே அப்படின்னு வச்சுருக்கேம்மா. ஓ சரி ஓகே. டேட்டேவே நீ நாளைக்கு போயிட்டு மீட் பண்ணிட்டு ஈவினிங்காக வந்துடு டைமுக்கு ஓகேவா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் நேஹா எழுந்துரு என்ன இப்படி தூங்கிட்டு இருக்க? நீ தான் இன்றைக்கி டேட் போகணுன்னு சொன்னல. ஆமாம் மம்மி போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி பார்க்குறீங்க. உங்களுக்கு முன்னாடியே உங்கள் அம்மா வந்து டேட் போகிறதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுருக்காங்க. மம்மி லவ் யூ மம்மி. உன்ன மாதிரி மம்மி இருந்தால் என் வீட்டில் எந்த தப்புமே நடக்காது. அண்டு குட் மார்னிங். சரிடா பாப்பா நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு வா. அம்மா உனக்கு வந்து டீ போட்டு வைக்கிறேன் ஓகேவா? சரி மம்மி அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வாரீங்க. ஸோ இந்த சைடு அவங்க அம்மா உங்களுக்கான எல்லா இதையும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சரி ஓகே மம்மி பாய் நான் வந்து போகிறேன். பைக் எடுக்கலையா? இல்லை நான் அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிறேன்னு சொன்னேன். அவனே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்ட்டான். ஓ அப்படியா சரி ஓகே. இந்த பையனை லவ் பண்ணுவியா என்ன? இல்லைம்மா சும்மா ஊர் சுத்த தான். இன்னைக்கு மட்டும் டேட் பண்ணலாம். பட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லவ் பண்ணிப்பேம்மா. ஓ அப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்டு? ஆனால் நினைக்கலடி என்னை விட ஃபாஸ்ட்டாக இருப்பேன்ட்டு. பாய்மா டைம் ஆச்சு. ஏன்னா டேங் வந்து உங்களுக்கு கால் பண்ணியிருப்பான். அம்மா டேட்டே கால் பண்ணிட்டா நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா டைட்டாக ஹக் பண்ணிட்டு நீங்கள் அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் போய் நிற்கிறீங்க. ஓகேடா நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டு விட்றேன். பர்பிள் யூ.